ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஐ மூலமாக ஒரு லாங்கான கார்ட்டூன் ஏஐ வீடியோ எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் ஏஐ மூலமாக வீடியோஸ் கிரியேட் பண்ணுறது. பட் இந்த மெத்தடில் நம்ம கேரக்டரோட கன்சிஸ்டன்சி மாறாமல் ஏஐ மூலமாக எப்படி நம்ம ஒரு கார்ட்டூன் ஸ்டைலில், அதாவது 3D பிக்சர் ஸ்டைலில் எப்படி நம்ம ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் ஓவர் தான் பண்ணியிருப்போம். வாய்ஸ் ஓவர் அப்படின்னா ஒரு ஸ்டோரி கண்டினியூ ஆகும், அதுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ இந்த ஸ்டோரியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஸ்டோரியில் வர்ற கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்களே பேசுகிற மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இங்கே பாருங்கள், ஸ்க்ரீனில் நான் ஒரு வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், எல்லாமே மில்லியன் வியூஸ் தான் போயிருக்கு. எல்லாமே வந்து மாரல் ஸ்டோரிஸ் தான், சரிங்களா? ஸோ இதே மாதிரி மாரல் ஸ்டோரிஸ் எல்லாமே வாய்ஸ் ஓவர் வராது. மோஸ்ட்லி இந்த மாரல் ஸ்டோரிஸ் எல்லாமே வாய்ஸ் ஓவர் இல்லாமல் அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவலாக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி, லைக் எப்படின்னா இண்டிவிஜுவலாக அந்த கேரக்டர்ஸே பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் மாரல் ஸ்டோரிஸ் மோஸ்ட்லி இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாரல் ஸ்டோரிஸை நம்ம எப்படி ஈஸியாக கிரியேட் பண்ணுறதுன்றதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நம்ம காமிக்கிறோம் பாருங்கள், எல்லாமே வந்து வியூஸ் வந்து மில்லியன் வியூஸ் தான் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு எவர்கிரீன் கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சேனல் கிரியேட் பண்ணி நீங்கள் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ எவர்கிரீன் கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ இது வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அந்த வீடியோவை ப்ளே பண்றேன். பாட்டி, நம்ம வீட்ல நல்ல பொம்மைகளே இல்ல. என்னம்மா, நம்மிடம் இருக்கிறது தான் சந்தோஷம் இருக்கணும். நான் ஏன் இப்படி வாழணும்? எனக்கும் நல்ல வாழ்க்கை வேண்டாம்? வாழ்க்கை கஷ்டம் இருந்தாதான் பலம் வரும். வா, உனக்கு ஒண்ணு காட்டுறேன். இந்த மரம் எத்தனை புயல் பார்த்திருக்கும் தெரியுமா? கஷ்டம் வந்தாதான் நாம பலமாகிறோம். மீனா, கொஞ்சம் தண்ணி குடிக்கவா? பாட்டி, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். பாட்டி தினமும் இதையெல்லாம் செய்தாங்க, நான் தான் புரிஞ்சுக்கல. எனக்கு பெரிய பொருட்கள் வேண்டாம், நீங்க இருந்தாலே போதும் பாட்டி. அதுதான் என் பொண்ணு. வாழ்க்கையில் பணம் அல்ல, அன்பும் பொறுமையும் தான் உண்மையான செல்வம். ஸோ கைஸ், இப்போ நான் வந்து கிரியேட் பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த வீடியோ எல்லாமே அந்தந்த இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் எல்லாமே பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு மாரல் ஸ்டோரி, சரிங்களா? ஸோ இந்த மாரல் ஸ்டோரி நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு மொத்தமே 6 ஸ்டெப். நான் இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி இந்த 6 ஸ்டெப்ஸ், சிம்பிளான 6 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நீங்களும் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும், சரிங்களா? நீங்கள் மொபைலில் கிரியேட் பண்ணுறதுனாலும் சேம் ப்ரொசீஜர் தான், இல்லை நீங்கள் லேப்டாப்பில் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு சேம் ப்ரொசீஜர் தான். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்த ஒரு சில மெயில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட் வந்து இங்கிலீஷில் கொடுக்குறீங்க, இதுக்கப்புறம் நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கு எங்களால் முடியலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தமிழில் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராம்ப்ட், அப்புறம் கேரக்டர் இமேஜ் ஜென்ரேஷனுக்கான ப்ராம்ப்ட் எல்லாமே எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் எ ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஸ்டோரி வேணும். ஸ்டோரி உங்ககிட்ட ஒரு ஐடியா இருந்ததுன்னா போதும், சரிங்களா? ஸோ அந்த ஐடியாவை வச்சு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட அதுக்கு ஆல்டர்னேட் வேஸ் வந்து இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இமேஜ் ப்ராம்ப்ட் ஜென்ரேஷன். இந்த இமேஜ்க்கான ப்ராம்ப்ட் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸ்டோரி ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோரியில் வர்ற இமேஜுக்கான ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறமா கேரக்டர் இமேஜ் ஜென்ரேஷன், அதில் வர்ற கேரக்டர்ஸ், மெயினான கேரக்டர்ஸ்க்கான இமேஜ்க்கான ப்ராம்ப்ட் ஜென்ரேஷன் வந்து நம்ம பண்ணணும், சரிங்களா? அந்த கேரக்டருக்கான இமேஜ் ப்ராம்ப்ட் ஜென்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா சீன் பை சீன், அந்த சீன் பை சீனாக வர்ற இமேஜஸை நம்ம ஜென்ரேட் பண்ணிவிட்டு அப்புறம் வர்ற இமேஜை வந்து நம்ம வீடியோவை கன்வெர்ட் பண்ணிடணும். இமேஜ் டு வீடியோ கன்வர்ஷன் பண்ணிட்டு ஃபைனலாக நம்ம வீடியோஸை மெர்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வீடியோ ரெடி ஆயிரும், சரிங்களா? ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ பார்க்கலாம், கிரியேட் ஏ ஸ்டோரி. ஸ்டோரி கிரியேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன், சரிங்களா? மொத்தமே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 ப்ராம்ப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 2மே தமிழில் சிம்பிளான ப்ராம்ப்ட் தான். ஸோ இந்த ப்ராம்ப்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நான் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ நீங்கள் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்கிற ப்ராம்ப்ட்டை அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ராம்ப்ட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும், இதில் நீங்கள் எப்படினாலும் ஆல்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சிறுமி மற்றும் அவள் பாட்டியை பற்றிய ஒரு கிராமத்து நீதி கதைன்னு நான் கொடுத்துருக்கேன், பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து மாமா, தாத்தா, பாட்டி எந்த மாதிரினாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 1 நிமிடம் இருக்க வேண்டும் அப்படின்னு. எனக்கு வந்து இப்போ நான் டுட்டோரியல் பண்ணுறேன் அப்படின்றனால உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ அதனால் எனக்கு வந்து 1 நிமிஷம் மட்டுமே போதும், சரிங்களா? நீங்கள் இந்த இடத்துல 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ChatGPT உங்களுக்கு ஸ்டோரி வந்து ப்ரீஃபாக கொடுக்கும், சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்ட்டை நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி ChatGPTயில் ஜென்ரேட் கொடுக்குறேன்.
ஜென்ரேட் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்க எனக்கு அந்த ஸ்டோரி வந்து ChatGPT எனக்கு கொடுத்துருச்சு சரிங்களா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா. கிரியேட் ஸ்டோரி வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ராம்ப்ட் ஜென்ரேஷன். அந்த இமேஜ்க்கான ப்ராம்ப்ட் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும் சரிங்களா. ஸோ அதுக்கு இன்னொரு ப்ராம்ப்ட் இருக்குது, அதுவுமே நான் தமிழில் தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ அந்த தமிழ் ப்ராம்ப்டை எடுத்து அப்படியே அதுக்கு கீழேயே காப்பி பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுங்க. நீங்கள் ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா ChatGPT என்ன பண்ணும் அப்படின்னா கேரக்டர் கன்சிஸ்டன்சி ப்ராம்ப்ட் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கும் சரிங்களா. அதாவது அந்த இதில் வர்ற கேரக்டரோட கன்சிஸ்டன்சி மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் சீன் பை சீனா ஒரு 7 சீன் 8 சீன் இந்த மாதிரி கொடுக்கும். நீங்கள் சூஸ் பண்ணுற வீடியோவோட டியூரேஷனை பொறுத்து. நான் 1 மினிட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு ஒரு 7 சீன் கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சீன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. ஸோ நம்ம இப்போ செகண்ட் ஸ்டெப்பும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் ஸ்டெப்பு இமேஜ் ப்ராம்ப்ட் ஜென்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் இமேஜ் ஜென்ரேஷன். ஸோ கேரக்டர் இமேஜ் ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து விஸ்கி ஏஐல தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான இமேஜ் ஜென்ரேஷன் எல்லாமே நம்ம வந்து விஸ்கி ஏஐல தான் பண்ண போகிறோம். புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணிட்டு விஸ்கி ஏஐன்னு சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி வச்சு லாகின் கேட்கும் சரிங்களா. நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ நம்ம ப்ராம்ப்ட் எல்லாம் ChatGPT கொடுத்த ப்ராம்ப்ட் எல்லாத்தையும் இந்த இடத்துல தான் கொடுத்து நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ கைஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட்டு அந்த கேரக்டருக்கான இமேஜ் ஜென்ரேஷனை ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிராண்ட் மதரோட ப்ராம்ப்ட் வந்து தனியாக கொடுத்துருக்கு பார்த்தீங்களா ChatGPT, அதை மட்டும் காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி விஸ்கி ஏஐல இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் கொடுத்துடாதீங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் நம்ம ChatGPT போய்க்கலாம். ChatGPT போயிட்டு இங்கே கீழே செகண்ட்ல வந்து ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்டைல் பிக்சர் குவாலிட்டி 3D கார்ட்டூன்னு சொல்லி. ஸோ அதையும் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் இதில் கீழே பண்ணணும். நோட்டுன்னு மட்டும் கொடுத்து வித் ஒயிட் பேக்ரவுண்ட் அப்படின்னு மட்டும் கொடுங்க. நான் இது வந்து ப்ராம்ப்ட்ல ஆட் பண்ணும்போது நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வித் ஒயிட் பேக்ரவுண்ட் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணும்போது அந்த கிராண்ட் மதரோட இமேஜ் வந்து பேக்ரவுண்டில் வந்து வீடு வரலாம், இல்லைனா வயல்வெளி வரலாம், அந்த மாதிரி எதுனாலும் வரலாம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணும்போது அந்த பேக்ரவுண்ட் வந்து நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக நம்ம கேட்குறோம் சரிங்களா. ஸோ இப்போ கொடுத்து நீங்கள் வந்து ஜென்ரேட் கொடுங்க. ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இப்போ பாருங்க எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் கொடுக்காம அப்புறம் வந்து இந்த பிக்சர் ஸ்டைல்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஸ்டைலுன்னு சொல்லி. ஸோ அது கொடுக்காம கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். நான் இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து ரியலிஸ்டிக்காக வந்துருச்சு எனக்கு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து அந்த 8 year old கேர்ளோட ப்ராம்ப்டை எடுத்து கேரக்டர் இமேஜ் ப்ராம்ப்டை எடுத்து அதே இடத்துல பேஸ்ட் பண்ணி அதே மாதிரி சேம் அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் கொடுத்து ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம கேரக்டருக்கான இமேஜ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம் சரிங்களா. இப்போ வந்து கேரக்டருக்கான இமேஜ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அந்த பண்ணியிருக்கிற அந்த கேரக்டர்ஸை நம்ம சப்ஜெக்டில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் வீடியோலையுமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குட்டி ஒரு பிளாக் கலரில் ஆரோ மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஸ்லைடு மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட்னு இருக்கு பாருங்க, இதுக்குள்ள தான் நம்ம கேரக்டர்ஸை வந்து ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ கேரக்டருக்கான ப்ராம்ப்டை நம்ம காப்பி பண்ணி ஆட் பண்ணலாம் ஒரு வழி சரிங்களா. ரெண்டாவது வழி என்ன அப்படின்னா அப்படியே அந்த இமேஜை நம்ம கிளிக் பண்ணி இந்த இடத்துல ட்ராக் பண்ணி ஆட் பண்ணுறது மூலமாகவும் ஆட் பண்ண முடியும். இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து கிராண்ட் மதரோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். செகண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு மேலே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு சப்ஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் அந்த கேர்ளோட இமேஜையும் நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும், இந்த ரெண்டுலையுமே வந்து டிக் மார்க் வந்து இருக்கான்றதை பார்த்துக்கோங்க சரிங்களா. டிக் மார்க் எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த ஃபோட்டோவோட மேலே எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் ஹேண்ட் சைடில் அந்த டிக் மார்க் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நம்ம சீன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம ஸ்டைல் வந்து ஆட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸ்டைல் எதனால் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து சீன் பை சீனாக இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணும்போது அந்த ஸ்டைல் வந்து மாறிடக்கூடாது. அதாவது நம்ம இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம பார்க்குறது வந்து பிக்சர் குவாலிட்டி 3D கார்ட்டூன் சினிமேட்டிக் அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த ஸ்டைலில் ஒரு பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணி தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ChatGPT கொடுத்துருக்கிற ப்ராம்ப்டில் வந்து ஸ்டைலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், பிக்சர் குவாலிட்டி 3D கார்ட்டூன் சினிமேட்டிக் லைட்டிங் அப்படின்னு. ஸோ அதை வந்து அப்படி காப்பி பண்ணிக்கோங்க. அதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த ஸ்டைலில் வந்து கொடுத்து ஜென்ரேட் கொடுங்க. ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது அனிமேட்டட் மாதிரி ஆட் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட் ஆட் பண்ணிட்டோம், ஸ்டைல் ஆட் பண்ணிட்டோம், சீன் வந்து நம்ம இதில் ஆட் பண்ண தேவையில்லை சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், 2 கேரக்டரும் வந்து டிக் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு சீனாக எடுத்து அந்த இமேஜ் ப்ராம்ப்டை மட்டும் காப்பி பண்ணணும் சரிங்களா. இமேஜ் ப்ராம்ப்டை மட்டும் காப்பி பண்ணி
இந்த இடத்துல மெயினான இடத்துல பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுங்க. நான் இந்த கொடுக்குறேன் பாருங்க, ஜென்ரேட் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ChatGPT கொடுத்துருக்க எல்லா ப்ராம்ப்டையும் 1 by 1 காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுங்க. நான் எல்லா இமேஜுமே நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன், ஜென்ரேட் பண்ணி டவுன்லோடும் பண்ணிட்டேன். இதில் உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் அந்த இமேஜுக்கு மேலேயே வந்து கேட்கும். அந்த டவுன்லோட் ஐக்கான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இமேஜ் எல்லாமே டவுன்லோட் ஆயிரும். சரிங்களா, நீங்கள் 1 by 1 டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ 4th ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜென்ரேட் சீன் இமேஜஸ், அந்த ஒரு சீனுக்கான இமேஜஸும் நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் 5th ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் டு வீடியோ ஜென்ரேஷன். ஸோ இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த இமேஜ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டோம். சரிங்களா, பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த இமேஜ் எல்லாத்தையுமே நம்ம வந்து வீடியோவாக ஜென்ரேட் பண்ண போகிறோம். இந்த இமேஜ் எல்லாத்தையும் வீடியோவாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம Grok AI தான் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ இப்போ Grok AIன்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி லாகினும் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா இங்கே இமேஜின்னு ஒரு ஆப்ஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா கீழே பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எடிட் இமேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், இந்த பின் பண்ணுற மாதிரி. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வீடியோ செலக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் வந்து 16:9 தான் கொடுக்க போகிறேன். ஸோ அது 9:16 இருந்ததுன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஆட் இமேஜஸ்னு ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி கேட்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜை வந்து நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க 1 by 1. நான் வந்து ஃபஸ்ட்டு இமேஜ் இப்போ வந்து ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா, ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த சைடில் பாருங்கள் எனக்கு இமேஜ்னு மாறிடுச்சு. எனக்கு அகைன் நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணி மேக் வீடியோன்ற ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கணும். சரிங்களா, உங்களுக்கு மாறி இருந்தது அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டைப் டு இமேஜின்னு உங்களுக்கு காமிக்கணும். சரிங்களா, அப்போ தான் உங்களுக்கு வீடியோ ஜென்ரேட் ஆகும். அது கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ChatGPT ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சீன் 1ன்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த இமேஜ் ப்ராம்ப்ட்லேருந்து அந்த டயலாக் வரைக்கும் ஃபுல்லாக அப்படி காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி இந்த டைப் டு இமேஜின்னு இருக்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுங்க. ஸோ நீங்கள் ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆச்சுன்னா வீடியோ ஜென்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்கள் 100% லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ வீடியோ ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே உங்களுக்கு டவுன்லோட் ஐக்கான் கேட்கும், இல்லை சைடில் கேட்கும். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ ஒரு சிலர் என்கிட்ட வந்து நேற்றுக்கெலாம் ஒரு மெயில் வந்திருந்தது. என்ன அப்படின்னா Grok AI வந்து என்னால் யூஸ் பண்ண முடியல ஃப்ரீக்வெண்ட்டாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து 24 hours வந்து உங்களுக்கு வந்து டைம் காமிக்கும். சரிங்களா, நீங்கள் வந்து இப்போ சின்ன சின்ன வீடியோஸ் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஒரு மெயில் ஐடியிலையுமே நீங்கள் வந்து மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணிலாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ ஒரு மெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே அதே மெயில் ஐடியை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகும். சரிங்களா, ஸோ இப்போ பாருங்கள் வீடியோவும் ஜென்ரேட் ஆயிடுச்சு. நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு வந்து வாய்ஸ் வந்து வெளியே கேட்காது. சரிங்களா, ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணி இந்த சைடில் சொன்னேன் பார்த்தீங்களா டவுன்லோட் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா வீடியோவும் மொத்தமாக காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோவும் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. நான் எல்லா வீடியோவும் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 10 வீடியோ இல்லை ஒரு 12 வீடியோலேயே உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு, ஜென்ரேட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி மறுநாள் ஜென்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகும். சரிங்களா, ஸோ இப்போ நான் எல்லா வீடியோவும் நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஜென்ரேட் பண்ணி நான் டவுன்லோடும் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா, இப்போ நம்ம எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து நமக்கு வாய்ஸ் ஓவர் தேவைப்படாது. சரிங்களா, ஏன்னா இது நம்ம வந்து மெயின் கேரக்டர்ஸே இதில் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு நமக்கு வந்து வாய்ஸ் ஓவர் தேவைப்படாது. நம்ம வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நம்ம இந்த ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனல் ஸ்டெப் மெர்ஜ் வீடியோஸ் அண்ட் அப்லோட். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த டூல் வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வீடியோஸை வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா, நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா VN யூஸ் பண்ணிக்கோங்க. எதனால் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த டூல்ஸ்லாம் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வீடியோஸை ஆட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெர்ஜ் ஆகிடும். சரிங்களா, வேறு எந்த இதுலேயும் உங்களுக்கு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் கேன்வாவும். கேன்வா நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். உங்களோட அந்த குவாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதாவது 1080pல வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோடும் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அதனால தான் நான் கேன்வா வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ கேன்வா ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் கேன்வா ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிரியேட் கொடுத்துக்கிறேன். கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இப்போ கீழே பாருங்கள் லேண்ட்ஸ்கேப் வீடியோன்னு எனக்கு காமிக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கல அப்படின்னா மேலே சர்ச் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு யூடியூப் வீடியோன்னு மட்டும் சர்ச் பண்ணுங்க. ஸோ நீங்கள் யூடியூப் வீடியோன்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் எனக்கு அந்த வீடியோக்கான ஆப்ஷன் வந்துருச்சு. சரிங்களா, யூடியூப் வீடியோன்னு அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அப்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா, மொபைலில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கீழே வரும். சரிங்களா, கீழே வந்து நீங்கள் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு வரும். இதில் அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே உங்களுக்கு அப்லோட் ஆயிரும்.
அப்லோட் ஆனதுக்கப்புறம் அவ்வளோதான். உங்களுக்கு அந்த அப்லோட் ஆகிற வரைக்கும் ஒரு ப்ளூ கலரில் ஒரு லோடிங் மாதிரி ஓடும், ஒரு சிம்பிள் காமிக்கும் சரிங்களா. அது ஃபுல்லாக ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு லோட் ஆகி உங்களுக்கு இம்போர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் 1 by 1 நீங்கள் அதை டச் பண்ணிங்கனாலே போதும், வீடியோ உங்களுக்கு உள்ளே ஆட் ஆயிரும். நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்க எந்த மாதிரின்னு. இதுக்கப்புறம் நீங்கள் அப்படி ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு குவாலிட்டியும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ டவுன்லோட் பொறுத்த வரைக்கும் அதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை. மேலே ரைட் ஹேண்ட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் கேட்கும். ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் அகைன் மறுபடியும் உங்களுக்கு டவுன்லோட் கேட்கும். அந்த டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை உங்களோட யூடியூப் சேனல் ஆர் இன்ஸ்டாகிராம் எதுலனாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ எதனால் நம்ம வந்து இந்த ஸ்டோரி சேனல் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னா இது எல்லாருமே பார்ப்பாங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு நீதி கதைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ சின்ன குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் வந்து இந்த ஸ்டோரிஸ் தான் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பெரியவங்க கூட சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ் தான் போட்டும் காமிக்கிறாங்க வீட்டில் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு என்றைக்குமே வந்து உங்களுக்கு வந்து வாண்டட் இருந்துட்டு தான் இருக்கும். இது வந்து ஒரு எவர் கிரீன் கண்டென்ட் சரிங்களா. ஸோ இதே மாதிரி ஒரு ப்ராப்பராக ஒரு யூடியூப் சேனல் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா அதுக்கு நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் ஸ்க்ராட்சில் இருந்து எப்படி நம்ம மெயில் ஐடி கிரியேட் பண்ணி அந்த மெயில் ஐடியிலேருந்து யூடியூப் எப்படி கிரியேட் பண்ணுறது, கிரியேட் பண்ணதுக்கப்புறமா அந்த யூடியூப்க்கு நம்ம என்னென்ன ஹேஷ்டேக்ஸ்லாம் கொடுக்கணும், யூடியூப் உள்ள நம்ம என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் கொடுக்கணுன்ற எல்லாமே நம்ம வந்து அந்த வீடியோவில் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா இப்போ வீடியோவோட எண்டில் நான் கொடுக்குறேன் சரிங்களா. வீடியோ முடியும் போது எண்டில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோடும் பண்ணியிருக்கோம். ஏஐ யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன சேனல்ஸ்லாம் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் அந்த பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கல அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டையும் நான் வீடியோவோட எண்டில் ஆட் பண்ணுறேன், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் எதுனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதுக்கு கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.